வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த சில பதிவுகளில் நாம் கேதுவை பற்றிய நுணுக்கமான ஜோதிட புரிதலை எளிமையாக யாவரும் புரிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சிறப்பான பதிவுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த காணொளிகளுக்கு கிடைத்த வரவேற்பினால் கேதுவை பற்றிய மேலும் சில நுணுக்கங்களை காணொளிகளாக தர முடிவு செய்திருக்கிறேன். தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். ஞானகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேதுவின் அறிவு நுணுக்கம் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தெரிந்த ஒன்றே. வெளி உலக அறிவை விட தன் உள்ளே சென்று அறியக்கூடிய அறிவே மேலான அறிவு என்று எடுத்துக்கொள்பவர் கேது. வெளி உலகில் உள்ள அனைத்தும் உன்னுள்ளே இருக்கிறது என்ற மகான்களின் கருத்துப்படி வெளி பிரபஞ்ச ஞானத்தை தன்னுள்ளே தன்னுடைய பயிற்சியாலும் சாதகத்தாலும் தேட முனைபவர் கேது. எதையும் நிரூபிக்க நியாயப்படுத்துவதற்கு உண்டான தர்க்க விவாதங்களை விட தன் அணுவ அறிவால் அனைத்தையும் கண்டு உணரக்கூடியவர் கேது. கேதுவோட தனிச்சிறப்பு என்னன்னா, மற்றவங்க தங்களுடைய கருத்துக்களை ஜாதகர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஜாதகரே தான் உணர்ந்து ஒரு உண்மையை அறியக்கூடிய பலம் பெற்றிருப்பார். கேது எப்பவும் கடந்த ஜென்மங்களின் கர்ம பதிவுகள் அல்லது அனுபவங்களை இந்த ஜென்மத்தில் மிக வலிமையோடு செய்யும் என்ற தத்துவத்தில் ஒரு மனுஷரை பார்த்த உடனேயே அவர் உண்மையானவரா இல்லை போலியானவரா என்பதை விரைவில் உணரக்கூடிய தன்மை அவர் பெற்றிருப்பார். ஒரு சூழ்நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை ஆபத்தானதா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறனை பெற்றிருப்பதும், எந்த வாய்ப்பு நன்மை தரும் என்பதை தன் உள்ளத்திலே உணர்வு பூர்வமாக அறியக்கூடிய திறன். கேது மிக ஆழமான கவனிப்பு திறனை கொண்டிருக்கும். கேது நம்ம சாதாரண கண்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்துக்கும். தன்னோட உரையாடிக்கிட்டு இருக்கிற டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரோட பாடி லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய தோரணைகள், அவங்களுடைய மன உணர்வு அதிர்வுகளை இவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தன்மைகள் பண்புகளை கேது வலுத்த ஜாதகர்கள் பெற்றிருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட இருந்து மற்றவங்க உண்மையை அவ்வளவு சீக்கிரத்தில் மறைக்க முடியாது. கேதுவோட அறிவு நுணுக்கம் வெறும் ஆன்மீகத்தனமானது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இவங்க லாஜிக்கல் கிளாரிட்டியும் வச்சிருப்பாங்க. முடிவுகளை எல்லா டேட்டாவும் வச்சு தரம் பிரிப்பாங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு முடிவை நோக்கி செல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த ஆணித்தரமாக முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் கேது வலுத்த ஜாதகர்கள் சயின்டிஸ்டாகவும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய உயர்ந்த மனிதர்களாகவும் விளங்குவாங்க. கேது கிட்ட இருக்கிற மிக முக்கியமான விஷயம், யாரும் கற்றுக் கொடுக்காமலே, குரு இல்லாமலே ஞானம் பெறக்கூடிய திறன். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அது என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாரு. யாரும் சொல்லாமலேயே அதுக்கு வழியை கண்டுபிடிப்பாரு. அது மிக விரைவா எளிமையா மாற்று வழிகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா இருக்கும். இந்த மாதிரியான பகுப்பாய்வு திறன் இன்னோவேஷன் துறைகளில் ரிசர்ச் ஓரியன்ட், இப்போ ஐடி ஃபீல்டில் கோடிங் பண்ணுறது, அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி போன்ற துறைகளில் நிபுணர்களாக ஜாதகர்களாக மாற்றுறதுக்கு உதவும். பொதுவாக கேதுவோட அறிவு வெளியே தெரியாது. அது ஒரு மறை ஞானமாக ஜாதகர்கள்கிட்ட இருக்கும். தங்கள் அறிவை அவங்க பெருமையாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படி வெளிப்படுத்துகிற ஜாதகர்கள் உண்மையான கேது வலுத்த ஜாதகர்கள் கிடையாது. வெட்டப்பட்ட பாம்பின் வால் எவ்வளவு கூர்மையா இருக்கோ அதை போன்று கூர்மையான எண்ணத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்கும் கேது ஜாதகர்கள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக, அதே நேரத்தில் வலிமையோடு பிரயோகிக்கும் சக்தியை உடையவர்களாக இருப்பார்கள். கேது நுண்ணறிவு எந்தெந்த பாவங்கள்லாம் மிக அதிகமாக சிறப்பாக செயல்படும். மறைவு ஸ்தானங்களாகிய மறை ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானங்களாகிய 8, 12ஆம் இடங்கள். மேலும் சிறந்த நுண்ணறிவை லக்கணத்தை சிறப்பிக்கக்கூடிய பாவங்களான 1, 9, 5 ஆகிய திரிகோண ஸ்தானங்கள். இந்த பாவங்கள்ல கேது இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் சார்ந்த நுணுக்கமான ஆழமான அறிவை பெற முயற்சிப்பார். அடுத்து கேதுவின் ஆராய்ச்சித்தனம். கேதுவோட ஆராய்ச்சித்தனம்ங்கிறது தனித்துவமான ஆழமான ஆன்மீக உளவியல் பண்புகள்ல இருந்து உருவாகிற ஒன்றாக தான் இருக்கும். ஏன்னா கேது எப்பவும் மேலோட்டமா பார்க்காம உள்ளார்ந்து சென்று ஆழமாக அறியக்கூடிய பண்பை பெற்றிருப்பார். வெளிப்புற நிகழ்வுகளை எப்போதும் ஏற்காம இதன் அடிப்படை என்ன அப்படின்னு மூல காரணத்தை கண்டுபிடிச்சிருவார்.
இதனாலதான் குற்றப்புலனாய்வு நிபுணர்கள், பகுப்பாய்வு பண்ற விஞ்ஞானிகள், உளவியல் ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீக விசாரணையாளர்கள் அனைவரிடமும் இந்த கேது தன்மை இருக்கும். கேது சிறிய விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறனுடையவர். சின்ன சின்ன க்ளூ போதும், இல்ல ஒரு சிம்பாலிக்கா ஒரு மறைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஈஸியா வெளியே கொண்டு வருவார். புதைக்கப்பட்ட ஆதாரங்கள், ரகசியங்கள் எல்லாத்தையுமே தோண்டி வெளிக்கொணரக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கேது. மேலும் யாரும் அந்த விஷயத்தை பத்தி தானாகவே உணரக்கூடிய இன்ட்யூஷன் இருக்கும். எதையும் குருட்டுத்தனமா நம்ப மாட்டாங்க. ரீசன் இருக்கணும், லாஜிக் இருக்கணும். உண்மையை நேரடியா பார்த்தாதான் நம்புவாங்க. இதனாலதான் கேது நபர்கள் ஒரு விஷயத்தை நேரடியா சோதிச்சு இந்த தகவல் உண்மையா உறுதி செய்ததற்கு பின்பாகத்தான் அந்த உண்மையை நம்பக்கூடிய தன்மையில இருப்பாங்க. கேதுக்கு இயல்பாகவே ரகசிய அறிவுகளை பெறக்கூடிய விஷயங்கள், எந்திரம், தந்திரம், 12ஆம் பாவமாகிய அயன சயன போகம் மற்றும் மோட்சஸ்தானங்களை அறியக்கூடிய வல்லமை, கடந்த கால நிகழ்வுகளில் இருக்கிற சின்ன சின்ன க்ளூஸை வச்சு நிகழ்காலத்தில் பொருத்தி பார்த்து வருங்காலத்தை உணரக்கூடிய தன்மை, ரொம்ப மிஸ்டீரியஸான பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே கேது வலுத்த ஜாதகர்கள் ஆராய்ச்சி செய்கிறதுலேயே தங்களுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவழிப்பாங்க. சர்ஜிக்கல் மைண்ட் இருக்கும். அதனால தான் கேது வலுத்த ஜாதகர்கள் போஸ்ட்மார்ட்டத்தில், சர்ஜரியில் ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்கிறது, ஐடி ஃபீல்டில், சைபர் கிரைமில் முக்கிய நிபுணர்களாக, எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜோட, ஆனால் வெளியே நிறைய பேருக்கு பிரபலமாகாத ஒரு நபர்களாகவே அவங்க துறையில் இருப்பாங்க. ஒரு நபர் விஷயத்தோட ஹிடன் மோட்டிவ்ஸ்லாம் ஈஸியாக புரிவாங்க. அவரோட இன்டென்ஷன், உண்மையான நோக்கம் என்ன, அவரோட பயம், ஆசைகள், அவரோட வீக்னஸ், எல்லா விஷயங்களையுமே சம்பந்தப்பட்ட நபரோட அனுமதி பெற்றோ அல்லது பெறாமலேயோ உணரக்கூடிய தன்மையில கேது வலுத்து ஜாதகர் இருப்பார். இந்த தன்மைகள் எல்லாமே 6, 8, 12ஆம் பாவங்கள்ல கேது இருந்து அந்த வீடுகள் கன்னியாகவோ அல்லது விருச்சிகமாகவோ இருந்தால் மேற்படி விஷயங்கள் 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு ஜாதகருக்கு சொல்லலாம். சரி நண்பர்களே, இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ள வகையில் கேதுவை பற்றி புரிந்து கொள்ளும் தன்மையில் இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த தலைப்பில் உங்களை வந்து சந்திப்பேன் என்று கூறி விடைபெறும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.